வணக்கம் நண்பர்களே. இப்ப ரீசெண்டா ஓடிடில வெளியாகி வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிற மார்க் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு அதோட ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். இந்த படத்தோட டைரக்டர் விஜய் கார்த்திகேயா. இந்த படத்துல கிச்சா சுதீப்ல இருந்து விக்ராந்த், நவீன் சந்திரா அப்படின்னு யோகி பாபு தமிழ் ஒரு நட்சத்திர பட்டாளமே நடிச்சு கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த டைம்ல ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு ஆவரேஜாக போகி இப்போ ஓடிடியில வந்து நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆரம்பத்துல அந்த ஒரு கேரக்டர் யாரு, சைன் டாம் சாக்கோ, அவர் வந்து பிரசன்ட் சிஎம்மோட மகனா இருக்காரு. பிரசன்ட் சிஎம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து இவர் மர்டர் பண்ணிடுறாரு. அதை ஒரு டாக்டர் வந்து வீடியோ எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை அந்த ஃபோன் எடுத்து விளையாண்டுட்டு இருக்கும்போது குழந்தைய கடத்திடுறாங்க. இப்போ அதே மாதிரி சிட்டில நிறைய இடத்துல குழந்தைகளை கடத்திடுறாங்க. இது ஒரு ஒரு லைன். இன்னொரு லைன் என்னன்னா, நவீன் சந்திரா வந்து அவரோட தம்பி காணாம போயிட்டாரு, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஓடி போயிட்டாரு அப்படின்ற ஒரு பத்ராங்கிற நவீன் சந்திரா கேரக்டர் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு லைன். அதே மாதிரி இதெல்லாமே கனெக்ட் ஆகி அந்த குழந்தைகள் வந்து ஒரு இடத்துல காணாம போய் கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்போ சஸ்பெண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ கிச்சா சுதீப் மார்க்கண்டேயன் ஒரு ஸ்டேஷன்ல வந்து இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன அடிதடிக்கு அப்புறம் இவர் வந்து சார்ஜ் எடுத்துக்கிட்டு குழந்தைகள் காணாம போனதை கண்டுபிடிக்க கிளம்புறாரு. சேம் டைம் வந்து இவருக்கு ஒரு ஆப்போசிட் லீடர்லேருந்து இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, எனக்கு இந்த வீடியோ வேணும், இதை வந்து நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு அவரும் கேட்குறாரு. இதுக்கப்புறம் மார்க் வந்து போயிட்டு அந்த குழந்தைகளை கடத்தினாரா, குழந்தைகளை காப்பாற்றினாரா, அந்த வீடியோ என்ன ஆச்சு, அது வந்து வெளியே வந்ததா, அதுக்கப்புறம் நவீன் சந்திரா என்ன ஆனார், அவர் தம்பி யாரு, இப்படிங்கிறது எல்லாத்தையும் சுற்றி நகர்றது தான் இந்த படத்தோட கதை. சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சொல்ல முடியல ப்ராப்பராக, சாரி. ஏன்னா போன வருஷம் மேக்ஸ்னோட படம் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தை 2 படத்தை டைட்டிலுக்கு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. மேக்ஸா மார்க்கானு எனக்கு கன்ஃபியூஸ். போன வருஷம் இதே மாதிரி கிறிஸ்மஸ் டைமில், 2024 கிறிஸ்மஸ் டைமில் மேக்ஸ்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் ரொம்ப சூப்பராக இல்லைனாலும் படம் பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது கைதி படத்தை அப்படியே உல்ட்டாவாக எடுத்து வச்சு அதில் 5 சாங்கை சொருகி விட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி இருந்தது. கைதி படத்தில் மிஸ்டேக்கான எல்லா விஷயத்தையும் இந்த படத்தில் போட்டு மிஸ் ஆன எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்ட மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா சம்மந்தமே இல்லாமல் நிறைய இடத்துல வர பாட்டுகளாகட்டும், பில்டப்களாகட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் ஓரளவுக்கு ஓகே, ரொம்ப சூப்பர் அப்படின்னால ரொம்ப சுமாருன்ற அளவுக்குலாம் ஓரளவுக்கு ஓகே, சரி ஏதோ கிச்சா பண்ணியிருக்காரு, நம்ம டேரக்டர் போய் அங்கே ஒரு நல்லா அந்த மாதிரி பணம் எடுத்துக்காரு அப்படின்ற அளவுக்கு ஒரு டீசெண்டாக தான் இருந்தது. அது டீசென்ட். உங்களுக்கு அதை பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். இப்போ அங்கே வந்து அதோட சக்ஸஸ் வந்து அது ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து வந்து கிச்சா சுதீப் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு, இன்னொரு நான் உனக்கு படம் கொடுக்குறேன், ஆனால் இந்த வருஷத்தோட எண்டு அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணணும்னு அவர் கேட்டுக்கொண்டதன் படி இந்த படத்தை ஆரம்பித்து அவசரமாக ஷூட்டிங் முடிச்சு இப்போ படம் ரிலீஸ் ஆகி அது ஊற்றி முடியாச்சு. ஏன்னா அந்த படத்தோட அந்த கலர் பிளாட்டும் அந்த ஒரு இதுவும் சரி, படத்தோட பிளாட்டும் சரி, அந்த கலர் இது கிரேட் இருக்குல்ல, அதுவும் வந்து கைதி படத்தை அப்படியே ஒரு எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கும். இதில் அதே மாதிரி இன்னொரு படத்தோட கலர் கிரேடும் இருக்கு. அதே மாதிரியான சில விஷயங்களும் ஒற்றுமையாக போகுது. எந்த படம் தெரியுமா? விக்ரம் படத்தோட நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொண்டு வந்து அப்படியே திணிச்சு விட்ட மாதிரி இருந்தது. நிறைய இடத்துல சொல்லப்போனால், முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படத்தில் ஊறப்பட்ட தமிழ் ஆக்டர்ஸ் இவண்டான்ற மாதிரி நிறைய ஆக்டர்ஸ், அருள்தாஸ் ஆரம்பிச்சு யோகி பாபு, விக்ராந்த், அப்புறம் இன்னும் வந்துகிட்டே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து கூப்பிட்டு போய் நடிக்க வச்சிருந்தது பார்க்கறதுக்கு நல்லாவும் இருந்தது. அது எந்த ஒரு குறைச்சல் இருக்குல்ல. கிச்சா சுதீப் அவரே வந்து தமிழ் பேசி நடிச்சதும் ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக பேசினாலும் உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி பேசணும், அந்த அளவுக்கு நல்லா பேசி நடிச்சிருந்தாரு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்மளால பார்த்துடலாம். படத்துல பாசிட்டிவ்ஸ் பார்த்தா அதே மாதிரி தான், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், சில விஷயங்கள் அங்கங்கே அந்த ஃபைட் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் ஆகட்டும், ஓரளவுக்கு பிளாட்டே பார்த்தீங்கன்னா பெருசா ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக பிளாட் தான் இருந்தது. வேற கிளைமேக்ஸில் அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்களும் அங்கங்கே நடக்கிற ஒரு ஆக்ஷன் ஐட்டம்களும் அதெல்லாம் வந்து பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது. இது மட்டும்தான் இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சது. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போதுண்டா சாமின்ற அளவுக்கு வச்சு செய்கிற அளவுக்கு தான் இந்த படமே போயிட்டு இருந்தது. சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் இது ஏதாவது நோட் பண்ணி வச்சுருந்தேனே. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தா, இந்த நவீன் சந்திரா கேரக்டர், அவர் வந்து
இதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 11 படம் நடிச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஹீரோ ஃபேஸ் கொண்டு வந்து இதுக்கப்புறம் நல்லா லைன்ல போவாருன்னு பார்த்தா, இப்போ மாஸ்டர் தரம் ஒரு ரவிதேஜா படத்துல அவர் மூஞ்சில மண்ணெல்லாம் அப்பி விட்டு ஒரு ஒரு மாதிரி கேரக்டர்ல வில்லனா கொண்டு வந்து ஏதோ ஒரு மாதிரி கலாச்சு விட்டுருந்தானுங்க. அதே மாதிரி இதே படத்துல பத்ராங்கிற கேரக்டர் நவீன் சந்திராவை போட்டு அவரை வந்து படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா கத்துற அளவுக்கு பெருசா எதுவும் பண்ற மாதிரியும் தெரியல. அப்படியே தான் இருக்காரு. அவர் தம்பியை தேடி போறாரு. தம்பி என்னடானா என்ன ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கான்ற மாதிரி தான் போயிடுச்சு. தம்பியை நடிச்சது தெரியுமா? விக்ராந்த் தான் அந்த 18 குழந்தைகளும் கடத்தி வச்சுக்கிட்டு யோகி பாபு கூட டீல் பேசிக்கிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு சைட்ல போயிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் ஆகட்டும். அப்புறம் சாம் அதே மாதிரி லைக் இந்த மேக்ஸும் மார்க்கும் பெருசா 8 வித்தியாசங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அதே மாதிரி அதுல விக்ரம் படத்துல ஒரு விக்ரம் வந்து கமலுக்கு ஒரு ஜீப் வச்சிருப்பாரு. அதே மாதிரி மேக்ஸ் இதுல ஒரு ஜீப் வச்சு சுத்திட்டு இருக்காரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, படத்துல அவர் சஸ்பென்ஸ்ல இருக்காரு. ஓகே, அவர் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இடத்துல அவர் தெரியாம அரெஸ்ட் பண்ணி விட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த இடத்துல 2000 கோடி ரூபாய் மதிப்புல சரக்கு மாட்டிருக்குன்ற போய் எதுக்கடா இப்ப விக்ரம் எடுத்து வச்சிருக்கீங்கன்ற மாதிரிதான் இருந்துச்சு. அங்க வந்து போலீஸ் எல்லாம் பில்டப் கொண்டு மார்க் யாரும் தெரியுமா வந்து என்ன ஆகும் தெரியுமான்னு பார்த்தா அவர் எந்திரிச்சு ஸ்டுடியோ அந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே டான்ஸ் ஆடிக்கிட்டு அவங்க எல்லாம் போட்டு பொழந்து எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு குபீர் சீன்கள் வந்து நிறையவே இருந்தது. ரா மெட்டீரியல் இது விஷயங்களாகட்டும், அப்புறம் ஆவுன்னா நவீன் சந்திராவும் சரி, அப்புறம் நம்ம குரு சோமசுந்தரம் ஆகட்டும், ஆவுன்னா ஒரு 500-1000 பேர் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஸ்பீச் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இந்த கைதி படத்துல சூர்யா கொடுக்குற ஸ்பீச் மாதிரி ஆகட்டும், இல்ல விக்ரம்ல சூர்யா கொடுக்குற ஸ்பீச் ஆகட்டும், கைதுல அர்ஜுன் தாஸ் கொடுக்குற ஸ்பீச் மாதிரி ஆவுன்னு கூப்பிட்டு வச்சு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கேன்ற மாதிரிதான் இருந்தது. சரி, அப்புறம் குரு சோமசுந்தரம் கேரக்டருங்க அதெல்லாம் கூப்பிட்டு வந்து ஏன் இப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. அவரெல்லாம் அப்படியே எம்எல்ஏடன்ற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஊர்ல அது நம்ம ஊர்ல படம் தான். ஒரு மாதிரி கூப்பிட்டு வந்து எதுக்கு அவர் வந்திருக்காரு, அவர் வந்து எந்த அவர் இல்லைனாலும் எந்த ஒரு இது இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ரொம்பவும் கம்மியா வாங்கியிருக்காங்க. ஐ மீன் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும் இந்த படத்தை. அந்த அந்த கேரக்டரோட சம்மந்தமே இல்லை. எங்க பாட்டு வருது, முக்கியமா சொன்னா செகண்ட் ஹாஃப்லலாம் 2 சாமி பாட்டு வருது. ஒன்று இந்த சின்ன குழந்தைங்களா உட்காந்து ஒரு ஏதோ ஒன்று இந்த ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. 18 மணி நேரத்துல தண்ணி நிரம்பிடுன்றது ஏதோ லெவல் வச்சு திருப்பி விட்டு போன அளவுக்கு விக்ராந்த் மெஷர் பண்ணிட்டு இருப்பான். அதுவே டேரக்டா ஃபிளட் ஆகி வந்துட்டு இருக்கு. அது 18 மணி நேரத்துல ஆயிரும்ன்ற அளவுக்குலாம் மெஷர்மெண்ட் பண்ணி சொல்றாங்க. தண்ணி நிரம்பிட்டு இருக்கு. இவங்க இந்த சின்ன பசங்க 18 பசங்க சேர்ந்து ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு பார்த்தா, இந்த மெட்டல் இதெல்லாம் எடுத்து வச்சு சரி ஏதோ தப்பிக்கிறதுக்கு வழி பண்றாங்கன்னு பார்த்தா, சாமி பண்ணி வச்சு அதை சாமி வேற கும்பிட்டு அதை பாட்டு பாடிக்கிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அந்த டைம்ல வந்து அம்மன் படத்துல வர்ற மாதிரி கிளைமேக்ஸ்ல இந்த பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அந்த பாட்டுல வந்து இதெல்லாம் எந்த ஒரு எண்ணத்துல இவங்கெல்லாம் வச்சு அதுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப இதெல்லாம் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு எதிர்பார்த்து இதெல்லாம் பண்ணாங்களான்னு தெரியல. அந்த சீன்ல வந்து எந்த செகண்ட் ஹாஃப்ல நிறைய சீன்ஸ் வந்து எப்படா முடிப்பீங்கன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. எந்த ஒரு சீன்ஸும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆன மாதிரியே தெரியல. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல ஒரு கட்டத்துக்கு மேல நவீன் சந்திரா பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்காரு. ஹீரோ குச்சியா சுதி பாக்குறதா போலீஸ் மாதிரி தெரியல. முடிய அவரோட ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், அவர் லுக்கும் வந்து எனக்கு பெருசா இந்த படத்துலயும் செட் ஆன மாதிரி தெரியல. ஒரு மாதிரி அவரு தான் ரவுடி மாதிரி ஊர்களை சுத்திக்கிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா இதுல எல்லா இடத்துலயும் எல்லாம் ஒருத்தர் மாட்டிப்பாங்க. அது வந்து இவர் தான் வந்து காப்பாத்திட்டு இருக்காருன்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு ஸ்பை கேரக்டரு அது வந்து அவ்வளவு பேர் ஏதோ விக்ரம் படத்துல வர கமல் மாதிரி அவ்வளவு பெரிய கேங்ல நின்றுக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு அங்கிருந்தே கான்ஃபரன்ஸ் கால்ல இல்ல சாரி அந்த ப்ளூடூத் மாத்திக்கிட்டு இப்ப வெளியில நின்றுட்டு இருக்கிற கிச்சா சுதீப்புக்கு லைவ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் அங்கிருந்து அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஊறப்பட்ட சீன்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். படத்துல எந்த ஒரு இடத்துலயும் ஒட்டாம தான் போயிட்டு இருந்தது. கிளைமேக்ஸ்ல ஒரு வர ஒரு ஃபைட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுற விஷயங்களாகட்டும், அந்த மாதிரி நிறைய சீன்ஸ்ல வந்து லாஜிக்கெல்லாம் எந்த இடத்துலையும் எதிர்பார்க்க முடியல. ஆனா இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒர்க் போட்டு ஒரு எஃபர்ட் போட்டு ஓரளவுக்கு நல்லா ரைட்டிங் பண்ணி எழுதியிருந்தாலே நல்லா இருந்திருக்குன்ற அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா அங்கங்கே வந்து ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய அவன் என்னான இவன் என்னானன்றது யோகி பாபுல எதுக்கு வரான் ஏதோ போடணுன்றதுக்காக போட்டு வச்சு பண்ண மாதிரி இருந்தது நிறைய இடத்துல. யோகி பாபு அவர் கொடுக்குற கவுண்டர்ஸ் ஆகட்டும் எந்த ஒரு இடத்துலையும் சிரிப்பு வர மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் இல்லை. நல்ல வேலை இந்த படத்துல இந்த லவ் ஆங்கில் போய் அந்த ஒரு பாட்டுல எதுவும் பெருசா எதுவும் வைக்கல. ஆனா இந்த மற்ற பாட்டுகளா இருக்கல, ஒரு ஐட்டம் டான்ஸ், ஒரு இன்ட்ரோ சாங்கு, அதுல மோக்கோ போட்டு விக்ரம்ல ஒரு இடத்துல யூஸ் பண்ணிட்டாங்க மோக்கோ போட்டு, அதையும் தூக்கிட்டு வந்து இதுல ஏதோ வைக்கணும்னு கண்ட இடத்துல எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க மோக்கோ போட்டெல்லாம் செட் பண்ணிட்டு.
முகப்போட்ட விடுங்க. இதுல வேற இதுல ஒரு ஆல்மோஸ்ட் இது வந்து 1 or 2 டேல நடக்கிற இந்த ஒரு ஸ்டோரியில வந்து அங்கங்க வந்து இது டே டைம் நைட் டைம் இந்த ஒரு கண்டினியூட்டியும் பெருசா ஒரு ஏத்த இறக்கமா தான் போயிட்டு இருந்தது. முக்கியமா சொல்லணும்னா இந்த மெயின் வில்லன்கள் வந்து எதுவுமே பெருசா அவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சுத்தி இருக்கிற இந்த ஹீரோ கும்பல்லே இருக்கிறவனே தான் வில்லத்தனம் பண்றாங்க, விக்ராந்த் பண்றாங்க தவிர நவீன் சந்திரா கூட எந்த ஒரு வில்லத்தனம் பண்ற மாதிரியும் தெரியல. இதை தாண்டி இதுல நிறைய தலைவலி எலமெண்ட்ஸும் இருக்கு. இல்ல நான் கண்டிப்பா இந்த படம் பார்த்தே ஆவேன், எனக்கு மேக்ஸ் பிடிக்கும், மார்க் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆவே அப்படிங்கிறவங்க உட்காந்து மேபி கண்டிப்பா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ஆல்ரெடி இந்த படம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த படத்துல வந்து என்ன பிடிச்சது, இந்த இல்ல ஏதாவது பிடிச்சதா, இல்ல எதுவும் இந்தந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு குபீர் மூமெண்ட்ஸா இருந்தது இந்த இதுல இது இன்னும் வேற படங்களோட ஏதாவது தழுவலா இருந்தாலும் அதையும் வந்து நீங்க சொல்லுங்க. ஓவராலா இது ஓரளவுக்கு ரொம்ப பிலோ ஆவரேஜ் வாட்ச் தான். எனக்கு பர்சனலாக இந்த படம் செட் ஆகலை. ஓரளவுக்கு மேக்ஸ் அளவுக்கு கூட இது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டிங்கான படமாக தான் எனக்கு இருந்தது. வேற ஒரு படத்தோட ரிவ்யூவில் மீட் பண்ணோம்.